சில நேரங்களில் அனிமல்ஸ்லாம் டேஞ்சரான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு நம்மக்கிட்ட உதவி கேட்கும். நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒட்டகம் மாதிரி தண்ணி கேட்குறது, இந்த குடம் மாட்டிட்டு இருக்கு, இந்த நாய் வேலியில் ரொம்பவுமே கஷ்டப்படுது, சிங்கத்தோட தலையில் ஒரு டப்பா. இந்த மாதிரி சில ஃபுட்டேஜஸை காட்டுறேன். கடைசியாக உங்கள் மனசு உருகுன்றதை நான் இப்பயே சொல்லிடுறேன். ஒரு கடலோரத்தில் ஒரு குட்டி ஷார்க்கு மாட்டிட்டு இருக்கு. அங்கே ஸ்கை டைவ் பண்ண வந்த பசங்கள்லாம் இதை பார்த்துட்டு உடனே அந்த ஷார்க்கை எடுத்து கூட்டிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கரையில் விட்டு காப்பாத்துறாங்க. இந்த ஒரு குரங்கு கரண்ட் கம்பத்தில் அடிபட்டு கீழே விழுந்த உடனே பக்கத்தில் இருந்த ஒருத்தர் தான் அவர் வாயால வச்சு முத்தம் கொடுத்து நெஞ்சை புடுத்தி அழுத்தி விட்டு அதை காப்பாத்துறாரு. ஒரு நாய் தெரியாதனமா தண்ணிக்குள்ள விழுந்து ரொம்பவுமே நீச்சல் தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கு. அந்த சைடா போயிருந்த ஒரு குரூப் ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சி அந்த நாயை எப்படியோ வெளியே கொண்டு வராங்க. இந்த ஒரு வீடு ஃபயர் ஆக்சிடென்டால வீடே எரிஞ்சு போன நிலைமையில இருக்கு. அப்போ ஃபயர் ஆஃபீஸர்ஸ் உள்ள போனோடனே ஒரு குட்டி பூனை மட்டும் உயிரோட இருக்கு. சரி, மனுஷங்க தான் இல்லை, இந்த பூனையாவது காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஆக்சிஜனை கொடுத்து அதை காப்பாத்துறாங்க. இந்த ஒரு புல்டோசர் மண்ணுக்காக ஒரு இடத்த தோண்டிட்டு இருக்கும் போது அதுல இருந்து ஒரு மான் வெளியே வருது. புல்டோசர்ல இருந்தவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மான் கிட்டத்தட்ட 2-3 நாளாவே இதுக்குள்ள மாட்டிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு மனசு உருகுச்சா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.